ஆவி உலகின் விதிகள். ஆன்மாவும் ஆழ்மனமும். பூமியில் மறுபிறவி எடுப்பதில் ஓர் ஆபத்து அடங்கியுள்ளது. எனவே தீவினையிலிருந்து கடவுள் உங்களுக்கு இரட்டை பாதுகாப்பை கொடுத்துள்ளார். உங்கள் ஆழ்மனமும் உங்கள் வழிகாட்டிய ஆன்மாவும் தான் அவை. உங்கள் உள்ளுணர்வை ஒருபோதும் அடக்காதீர்கள். உங்களை பைத்தியக்காரர் என்றும் வினோதமானவர் என்றும் அழைக்கும் மக்களைக் கண்டு ஒருபோதும் பயப்படாதீர்கள். உள்ளுணர்வு என்பது கடவுள் கொடுத்துள்ள ஒரு பரிசு. உங்கள் ஸ்தூல மனதின் எஜமானாக இருங்கள், அதன் அடிமையாக இருக்காதீர்கள். நீங்கள் ஆன்மீக மேம்பாடு அடைய விரும்புவதற்கான ஒரே காரணம் உங்களுக்குள் இருந்து வருகின்ற, அதாவது உங்கள் ஆழ் மனதிலிருந்து வருகின்ற ஓர் உண்மையான ஆழ் விருப்பமாக இருக்க வேண்டும். எனவே உலகிற்கு காட்டுவதற்காக மாறாதீர்கள். மாறாக அந்த மாற்றம் உங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். ஆழ்மனமும் ஆன்மாவும் ஒன்றா? ஆழ்மனதை பற்றி புவியுலகில் ஏகப்பட்ட வரையறைகளும் தவறான புரிதல்களும் இருக்கின்றன. எனவே ஆழ்மனதை பற்றி நீங்கள் கொண்டுள்ள அனைத்து அபிப்பிராயங்களையும் யோசனைகளையும் நீங்கள் முழுமையாக விட்டு தள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் மனசாட்சிதான் உங்கள் ஆழ்மனம். அது உயரிய மனம், உயரிய சுயம் அல்லது உட்குரல் என்றும் அழைக்கப்படுகிறது. உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கின்ற உணர்வு உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுகிறது. பூமியில் ஒரு ஸ்தூல உடலில் உள்ள ஓர் ஆவி நீங்கள். கடவுள் முதலில் உங்களை ஓர் ஆவியாகத்தான் உருவாக்கினாரே அன்றி ஒரு மனிதராக அல்ல. நீங்கள் ஓர் ஆன்மாவாக படைக்கப்பட்டீர்கள். அந்த ஆன்மாவுக்கு ஓர் ஆழ்மனம் இருக்கிறது. அந்த ஆன்மாதான் உங்களுடைய நிரந்தர ஆவியுடல். புவியுலகில் உங்களுக்கு ஒரு ஸ்தூல உடல் இருப்பதைப் போல உங்கள் ஆவியுடல் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. அது அழிவற்றது. ஆழ்மனம்தான் உங்களுடைய உண்மையான ஆன்மீக மனம். ஸ்தூல மனம் உடலை வழிநடத்துவதைப் போல ஆழ்மனம் ஆன்மாவை வழிநடத்துகிறது. ஆன்மாவும் ஆழ்மனமும் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளன. ஆழ்மனத்தின் வேலை என்ன? ஆழ்மனம் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் உங்களை பாதுகாக்கவும் ஒளியாகவும் செயல்படுகிறது. அது ஓர் ஆன்மீக ரேடாரை போல செயலாற்றுகிறது. ஆன்மீக ரீதியாக தவறான ஒரு தேர்ந்தெடுப்பை நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் போது அது உங்களை எச்சரிக்கிறது. எனவே அது உங்கள் ஆன்மாவை பாதுகாக்கிறது. ஆனால் ஆன்மீக பாதை என்பது சபலப்படாமல் இருப்பதை பற்றியது மட்டுமல்ல. தவறு செய்வதிலிருந்து நீங்கள் உங்களை தடுத்து நிறுத்துவது மட்டும் போதுமானது அல்ல. எல்லாவற்றையும் விட மேலாக ஆன்மீக ரீதியாக எது சரியோ அதை செய்வதுதான் நீங்கள் கடவுளின் பாதையில் செல்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. எனவே தவறான செயல்களை மேற்கொள்வதிலிருந்து உங்கள் ஆன்மாவை தடுப்பதன் மூலம் அதை பாதுகாத்த பிறகு அறநெறி ரீதியாக எது சரியோ அதை செய்வதை நோக்கி உங்கள் ஆழ்மனம் உங்களை வழிநடத்துகிறது. ஆழ்மனமும் எங்களுடைய வெளிமனமும் ஒன்றா? ஆழ்மனமும் வெளிமனமும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். வெளிமனம்தான் ஸ்தூல மனம். ஒருவருடைய ஸ்தூல மனம் மிக சிறப்பாக வளர்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய ஆழ்மனம் போதிய அளவுக்கு வளராமல் இருக்கக்கூடும். உலக அறிவை கைவசப்படுத்துவது உங்கள் ஸ்தூல மனதை கூர்தீட்டக்கூடும். ஆனால் அந்த அறிவால் உங்கள் ஆழ்மனதின் வளர்ச்சிக்கு உதவ முடியாது. அதே போல உங்கள் ஆழ்மனம் வளர்வதற்கு ஆன்மீக அறிவு மட்டுமே போதாது. அந்த அறிவை நடைமுறையில் நீங்கள் செயல்படுத்தும் போதுதான் ஆழ்மனம் வளர்கிறது. எனவே தூய்மையான செயல்களே ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கிய தேவையாகும். உங்கள் ஆழ்மனம் எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறதோ ஆவியுலகிடமிருந்து அவ்வளவு அதிக வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் ஸ்தூல மனதை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் ஸ்தூல மனம் உங்களை தன் அடிமையாக்கி கொள்ள ஒருபோதும் அனுமதித்து விடாதீர்கள். உங்கள் ஆழ்மனம்தான் ஆவியுலகத்துடன் உங்களை இணைக்கிறது. அதன் வழியாகத்தான் ஆவியுலக ஆன்மாக்களிடமிருந்து வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நீங்கள் பெறுகிறீர்கள். புவியுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆழ்மனம் இருக்கிறது என்றால் மக்கள் ஏன் தவறான பாதையை பின்பற்றி செல்கின்றனர்? பல சமயங்களில் உங்கள் ஸ்தூல மனமும் உங்கள் ஆழ்மனமும் கருத்து ரீதியாக முரண்பட்டு நிற்கின்றன. ஏனெனில்
ஸ்தூல மனம் தர்க்க ரீதியாக சிந்திக்கிறது. தர்க்க ரீதியாக எது சரியோ அந்த பாதையை பின்பற்ற அல்லது அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள அது விரும்புகிறது. ஆனால் ஆழ்மனம் அந்த தீர்மானத்தை எதிர்க்கக்கூடும். இரண்டு மனங்களும் ஒன்றுக்கொன்று மல்லுக்கு நிற்பதைப் போல தோன்றும். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸ்தூல மனதிற்கும் ஆழ்மனதிற்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்றால் உங்கள் ஆழ்மனம் செயல்பட்டு கொண்டிருக்கவில்லை என்றும், உங்கள் ஸ்தூல மனம்தான் உங்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றும் பொருள். புவியிலுள்ள எந்த ஒரு மனிதனையும் முழுக்க முழுக்க அவனுடைய ஆழ்மனதால் வழி நடத்த முடியாது. ஏனெனில் ஒரு சராசரி மனிதனின் ஆழ்மனம் மிகச் சிறிய அளவே திறந்திருக்கிறது. 1-2% மட்டுமே. ஆனால் அது அவ்வளவு விசாலமாக இல்லாத போது கூட 100% திறந்திருக்கின்ற உங்கள் வெளிமனதிற்கு அதனால் எச்சரிக்கை விடுக்க முடிகிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஆழ்மனம் அளப்பரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இரண்டு மனங்களும் எப்போதும் மல்லுக்கு நிற்கின்றன என்றால் எங்களால் எப்படி மன அமைதியோடு வாழ முடியும்? உங்கள் வெளிமனதிற்கும் ஆழ்மனதிற்கும் இடையேயான முரண்பாட்டை அங்கீகரிப்பதன் மூலமும் பிரார்த்தனை மற்றும் நேர்மறையான நடவடிக்கைகளின் மூலம் உங்கள் ஆழ்மனம் வெற்றி பெறுவதை உறுதி செய்வதன் மூலமும் உங்களால் மன அமைதியை அடைய முடியும். உங்களை தன் அடிமையாக ஆக்கிக் கொள்ளவும் ஆன்மீக ரீதியாக தவறான பாதையில் உங்களை வழிநடத்தி செல்லவும் உங்கள் வெளிமனம் துடிக்கிறது. உங்களுடைய தவறான செயல்கள் அனைத்திற்கும் நியாயம் கற்பிப்பதன் மூலம் அது இதை செயல்படுத்துகிறது. உங்கள் ஆழ்மனதின் குரலுக்கு செவிமடுத்து சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம்தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது. வெளிமனம் ஆழ்மனதிற்கு எதிராக செயல்படுகிறது என்றால் வெளிமனம் என்ற ஒன்று ஏன் எங்களுக்கு இருக்கிறது? வெளிமனம் சரியாக பயிற்றுவிக்கப்படாமல் இருந்தால் அது எதிர்மறையானதாக ஆகிவிடும், ஆழ்மனதிற்கு எதிராக செயல்படும். ஆனால் வெளிமனதை சரியாக பயன்படுத்தினால் ஆழ்மனதிற்கு அது ஒரு அற்புதமான உதவியாளராக செயல்படும். வெளிமனதின் அறிவு ஆழ்மனதின் வழிகாட்டுதலோடு ஒத்திசைவாக இருக்கும்போது அந்த நிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் வெளிமனதை சிறப்பாக பயன்படுத்தினால் அது ஒரு பரிசாக அமையக்கூடும். வெளிமனமும் ஒரு சோதனைதான். நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஆழ்மனதின் வழிகாட்டுதலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அது ஒவ்வொரு மனிதனின் சோதனையாகும். நீங்கள்தான் உங்கள் வெளிமனதை கட்டுப்படுத்த வேண்டும். அது உங்களை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். புவியுலக மக்கள் ஆன்மீக ரீதியாக தவறாக செயல்படுவதற்கு காரணம் அவர்களுடைய ஆழ்மனம் செயலிழந்து போயிருப்பதுதான். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்களுடைய ஆழ்மனம் உறங்கி போயுள்ளது. ஒருவர் ஆன்மீக ரீதியாக தவறாக செயல்பட அவருடைய ஆழ்மனதால் அனுமதிக்க முடியாது. அது அனுமதிக்கவும் செய்யாது. ஆனால் மக்கள் தங்கள் வெளிமனம் கூறுவதை அதிகமாக கேட்கின்றனர். தங்கள் ஆழ்மனதின் குரலுக்கு செவிசாய்க்க மறுக்கின்றனர். அது கொடுக்கின்ற வழிகாட்டுதலையும் அவர்கள் பின்பற்ற மறுக்கின்றனர். மாறாக தங்களுடைய தீய வழிகளையும் மோசமான வழிகளையும் அவர்கள் தொடர்கின்றனர். ஆழ்மனதால் இதை பொறுத்து கொள்ள முடியாது. எனவே அது தன் செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டு தூங்க போய் விடுகிறது. இறுதியில் அது முற்றிலுமாக செயலிழந்து விடுகிறது. பிறகு நீங்கள் தவறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது உங்கள் ஆழ்மனதால் உங்களை எச்சரிக்க முடியாமல் போய்விடுகிறது. இது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக அமையக்கூடும். ஒருவருடைய ஆழ்மனம் திறந்திருக்கும் போதுதான் அவருடைய மனசாட்சியால் அவருக்கு எச்சரிக்கை விடுக்க முடியும். அது எவ்வாறு நிகழ்கிறது என்பதற்கான ஒரு சிறு எடுத்துக்காட்டு இது. நீங்கள் யாரையேனும் காயப்படுத்தினாலோ அல்லது அவரை பற்றி எதிர்மறையாக சிந்தித்தாலோ கூட உங்கள் ஆழ்மனம் உங்களை எச்சரிக்கிறது. உடனே நீங்கள் குற்ற உணர்வு கொள்கிறீர்கள். அப்படியென்றால் உங்கள் ஆழ்மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பொருள். ஆனால் அந்த குற்ற உணர்வு உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டு விட அனுமதிக்காதீர்கள். அந்த குற்ற உணர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது. நீங்கள் செய்துள்ள தவறை நீங்கள் சரி செய்வதற்கு உங்களை தூண்டுவதுதான் அதன் நோக்கம். நீங்கள் உங்களுடைய படிப்பினையை கற்றுக்கொண்டு
மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும். இது நிகழ்ந்தால் உங்கள் குற்ற உணர்வு மறைந்துவிடும். குற்ற உணர்வை கையாள்வதற்கான சரியான அணுகுமுறை இதுதான். நீங்கள் உங்கள் குற்ற உணர்வை அடக்கி வைத்து துவக்கத்திலிருந்தே அதை உதாசீனப்படுத்தி வந்தால் நீங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் கூட அமைதியாக இருக்கும்படி உங்கள் ஆழ் மனதிடம் நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் அதன் அறிவுரையை நிராகரிக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து இவ்வாறு நடந்து கொண்டால் உங்கள் ஆழ் மனம் செயலிழந்துவிடும். நீங்கள் ஒரு பாவம் செய்தால் கூட உங்கள் ஆழ்மனம் உங்களை எச்சரிக்காத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். உங்கள் குற்ற உணர்வு உங்களிடமிருந்து காணாமல் போயிருக்கும். உங்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுவதில்லை என்பதால் நீங்கள் தவறேதும் செய்திருக்கவில்லை என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளவும் செய்வீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் ஆன்மீக ரேடாரை செயலிழக்க செய்துவிட்டீர்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. குற்ற உணர்வு எப்போதும் ஆழ்மனதிலிருந்து வருவதில்லை. சிலர் தாங்கள் எந்த விஷயங்கள் குறித்து குற்ற உணர்வு கொள்ளக்கூடாதோ அவ்விஷயங்கள் குறித்து குற்ற உணர்வு கொள்கின்றனர். நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்திருந்தாலும் கூட உங்கள் வெளிமனம் உங்களை குற்ற உணர்வு கொள்ள செய்வதும் சில சமயங்களில் நிகழ்கிறது. நீங்கள் ஏதோ தவறு செய்திருப்பது போன்ற ஒரு உணர்வோ அல்லது நீங்கள் போதுமான அளவு செய்திருக்கவில்லை என்ற ஒரு உணர்வோ உங்களுக்கு ஏற்படும். இது நீங்களே மற்றவர்களோ அல்லது ஏதோ எதிர்மறையானவையோ உங்கள் மீது திணிக்கின்ற குற்ற உணர்வாகும். வெளிமனதிடமிருந்து வருகின்ற குற்ற உணர்வு உங்கள் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. ஆழ்மனதின் வழிகாட்டுதலின் விளைவாக ஏற்படுகின்ற குற்ற உணர்வுக்கும் வெளிமனதிடமிருந்து வருகின்ற குற்ற உணர்வுக்கும் இடையேயான வேறுபாட்டை அறிந்திருப்பதற்கான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆழ் மனதிடமிருந்து வருவது ஓர் அறிகுறி, வெளி மனதிடமிருந்து வருவது ஒரு தந்திரம். தவறான சிந்தனை அல்லது தவறான நம்பிக்கைகளிலிருந்து அது வருகிறது. அது உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது. எனவே குற்ற உணர்வு குறித்து நீங்கள் குழம்பி போயிருக்கும் போது உங்களை நீங்களே ஆய்வு செய்யுங்கள். உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் அது பற்றி பேசுங்கள். உங்களை மகிழ்ச்சிப்படுத்த மட்டுமே முயற்சிக்கின்ற நீங்கள் கேட்க விரும்பக்கூடிய விஷயங்களை மட்டுமே உங்களிடம் கூறுகின்ற மக்களிடம் பேசாதீர்கள். உண்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கின்ற உண்மையான அறிவு கொண்ட மக்களிடம் மட்டுமே பேசுங்கள். மனிதர்களுக்கு வயது ஏற ஏற அவர்களுடைய ஆழ்மனம் வளர்கிறதா? அப்படி இருக்க தேவையில்லை. உங்கள் ஆழ்மனத்தின் வழிகாட்டுதலை நீங்கள் எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்ததுதான் அது. அது ஒரு தசையை போன்றது. நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக பயிற்றுவிக்கிறீர்களோ அது அவ்வளவு அதிக ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் ஆகிறது. உண்மையில் ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருக்கின்ற ஒரு குழந்தையின் ஆழ்மனம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனெனில் அக்குழந்தை அப்போதுதான் ஆவியுலகிலிருந்து புவியுலகிற்கு வந்திருக்கிறது. ஆனால் அக்குழந்தைக்கு தவறான பயிற்சி அளிக்கப்பட்டால் தவறான பாதையில் செல்ல அக்குழந்தை அனுமதிக்கப்பட்டால் அதன் ஆழ்மனம் அமைதியாகி விடுகிறது, மேன்மேலும் பலவீனமாகி விடுகிறது. புவியுலக ஆன்மாக்கள் அனைவரும் ஆவியுலகில் உள்ள தங்கள் அன்புக்குரியவர்களை தங்களுடைய தூக்கத்தின் போது சந்திக்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். இது துல்லியமாக எப்படி நிகழ்கிறது? உங்கள் தூக்கம் ஆழமானதாகவும் கனவற்றதாகவும் இருக்கும்போது உங்கள் வெளிமனம் தூங்கி விடுகிறது. உங்கள் ஆழ்மனம் மட்டுமே இயங்குகிறது. உங்கள் ஆழ்மனதால் வழிநடத்தப்படுகின்ற உங்கள் ஆன்மா உங்கள் ஸ்தூல உடலை விட்டு வெளியேறி பூமிக்கும் ஆவியுலகிற்கும் இடைப்பட்ட ஓர் இடத்திற்கு பயணித்து உங்கள் அன்புக்குரியவர்களை அங்கு சந்திக்கிறது. அவர்கள் உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்கள் ஆழ்மனதை வழிநடத்துகின்றனர். ஆனால் நீங்கள் கண் விழித்த மறுகணம் இது உங்களுக்கு மறந்து விடுகிறது. ஏனெனில் தூக்கத்தின் போது உங்கள் வெளிமனம் உறங்கிக் கொண்டிருந்ததால் அதில் எதுவும் பதிவாவதில்லை. சில சமயங்களில் உங்கள் உறக்கத்தில் நீங்கள் பல முறை திடுக்கிட்டு கண் விழிப்பீர்கள் அல்லது உங்கள் நெஞ்சில் ஒரு கனத்த சத்தம் ஏற்பட்டு அதன் விளைவாக நீங்கள் கண் விழிப்பீர்கள். இதை எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சமயத்தில் அனுபவித்திருப்பர். உங்கள் ஆழ்மனதால் வழிநடத்தப்படுகின்ற உங்கள் ஆன்மா மீண்டும் உங்கள் ஸ்தூல உடலுக்குள் நுழையும் போது இவ்வாறு நிகழ்கிறது. ஒருவர் எப்போது இறக்கப் போகிறார் என்பது அவருடைய ஆழ்மனதிற்கு தெரியுமா? ஆமாம், உங்களுடைய 3 இறுதி நாட்களையும் உங்கள் ஆழ்மனம் அறிந்திருக்கிறது.
ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு முன்பாகவே நீங்கள் இறக்கக்கூடும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு விபத்தில் சிக்கியோ அல்லது கொலை செய்யப்பட்டோ உங்களுக்கு குறிக்கப்பட்ட இறுதி நாளுக்கு முன்பாகவே நீங்கள் இறக்கக்கூடும். ஆனால் உங்கள் பாதுகாப்பிற்காக இன்னொரு ஆன்மீக விதி உருவாக்கப்பட்டுள்ளது. 6வது அல்லது 7வது தலங்களை சேர்ந்த நல்ல ஆன்மாக்கள் நரகத்திற்கு போக விரும்புவதில்லை. எனவே 7வது தலத்தில் பிறந்தவர்கள் பூமியிலிருந்து கொண்டு செல்லப்படுவர் என்றும் 5வது தலத்திற்கு கீழே அவர்களால் தாழ்ந்து போக முடியாது என்றும் கடவுள் ஒரு விதியை உருவாக்கியுள்ளார். அதேபோல நீங்கள் 6வது தலத்தில் பிறந்திருந்தால் 4வது தலம் வரை மட்டுமே உங்களால் விழ முடியும். நீங்கள் தொடர்ந்து பாவங்களை செய்து வந்தால் ஆவியுலகிற்கு திரும்பி செல்வதற்கு உங்கள் ஆழ்மனம் அனுமதி கேட்கும். ஆனால் 5வது தலத்திலும் அதற்கு கீழே உள்ள மற்ற தலங்களிலும் உள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு எதுவும் கிடைப்பதில்லை. அவர்கள் தொடர்ந்து பாவங்களை செய்தால் அவர்களுடைய ஆழ்மனம் வெறுமனே தன் செயல்பாட்டை நிறுத்தி கொள்ளும். கீழ்மட்ட தலமான 1வது தலத்தில் கூட அவர்கள் விழக்கூடும். அதனால்தான் புவியுலக வாழ்க்கை ஆபத்தானது என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதற்கு ஆன்மாக்கள் அந்த ஆபத்துகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றனர். ஒருவருடைய ஆழ்மனம் செயலிழந்து விட்டதை தொடர்ந்து அவர் இறக்கும்போது தொடர்ந்து அரூப வடிவில் இருப்பதை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடும். அவர் தன்னுடைய தலத்திற்கு செல்ல விரும்ப மாட்டார். அதே சமயம் பூமியை விட்டு போகவும் அவர் விரும்ப மாட்டார். ஆன்மீக ரீதியாக நீங்கள் எவ்வளவு தூரம் கீழ்நோக்கி போகிறீர்களோ பூமியை விட்டு வெளியேற நீங்கள் அவ்வளவு அதிகமாக தயங்குவீர்கள். அத்தகையோரின் உடல்களில் தீய ஆன்மாக்கள் அட்டைகள் போல ஒட்டி கொள்கின்றனர். தாங்கள் இறந்து விட்டால் எங்கே போவோம் என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதால் புவியுலகை விட்டு வெளியேற அவர்கள் பயப்படுகின்றனர். சில சமயங்களில் மனிதர்கள் இறக்கும்போது தாங்கள் இறந்து விட்டோம் என்பதை அவர்கள் அறிவதில்லை. அத்தகைய நபர்கள் இன்னும் ஆவிகளாக இருக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் அரூப வடிவில் இருப்பர். ஓம் தொடரும்.